ஹாய் செலக்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னடா வெளியே வச்சு சமைச்சிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி நம்ம பன்றிக்கறி வறுவல் தான் பண்ண போகிறோம். அதை சேத்துமான்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கு எண்ணெய் எதுவுமே ஊற்றவே வேண்டியதில்லை. பாத்திரம் காஞ்சதுமே கறியை போட்டு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை தழை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாமே ஒரே டைம்லேயே போட்டுக்கலாம். இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த கறியிலேயே நல்லா கொழுப்பு இருக்கும். அதோட அந்த மெல்ட் ஆகி வர்ற கொழுப்புலேயே நல்லா வெந்துடும். அதனால் எல்லாமே பச்சையாகவே போட்டு செய்யலாம். நல்லா போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வர்ற அளவுக்கு விட்டுருங்க. இதுக்கப்புறம் தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கிறேன். கறிக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. கல்லுப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், கரம் மசாலா ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கறி மசாலா அதே அளவு 2 ஸ்பூனு. நீங்கள் எந்த அளவுக்கு கறி எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பைசஸ்னு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், கரம் மசாலா, கறி மசாலா, கொத்தமல்லி பொடி போட்டிருக்கேன். அந்த கிளிப்பிங்ஸ் கட் ஆகிடுச்சு. அது 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வரமிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா நான் பச்சை மிளகா போட்டிருக்கேன், அதனால நான் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வரணும். அடுப்பை கம்மி பண்ணி வச்சு வேக வைங்க, இல்லைன்னா தீஞ்சிரும். கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கறி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் கெட்டியாக தான் கிரேவி மாதிரி இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்காக செய்கிறேன். அதனால் தண்ணி கம்மியாக தான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணி ஊற்றி தண்ணி பாதியாக சுண்டி வர்ற அளவுக்கு கறியை நல்லா வேக விட்டுறணும். நல்லா கொதிக்குது பாருங்கள். நம்ம ஊற்றின தண்ணி பாதிக்கு பாதி சுண்டி வந்துருச்சு. இப்போ கறி வாங்கும்போதே ரத்தம் கொடுப்பாங்க. கொடுக்கலினாலும் கேட்டு வாங்கிக்கோங்க. ரத்தம் ஊற்றி செஞ்சால் சூப்பராக இருக்கும். நாங்கள் எப்போவுமே ரத்தம் ஊற்றி தான் செய்வோம். ரத்தத்தை அப்படியே ஊற்றக்கூடாது. நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 80% வெந்ததுக்கப்புறம் ரத்தம் ஊற்றுனீங்கன்னா தான் மீதி கறி வேகும்போது இந்த ரத்தமும் நல்லாயிருக்கும். ரத்தம் ஊற்றி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கடைசியாக ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட்டான மல்லித்தலையை தூவிக்கலாம். மல்லித்தலை இல்லைன்னா எந்த நான்வெஜ்ஜுமே ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி இருக்கும். அதனால் எப்போவுமே நான்வெஜ் செஞ்சால் மல்லித்தலை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சுட சுட சூப்பரான பன்றி